வணக்கம் ஐயா. ஐயா, உங்களுடைய கையில பாத்தீங்கன்னா நாட்டு சுரக்காய் நல்லா காஞ்சுது, ஓட எடுத்து வச்சிருக்கீங்க. இதுல இருந்து மக்களுக்கு தேவையான தகவல் அப்படி என்ன சொல்ல போறீங்க? இந்த சொர கொடுக்க பாத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர், ரெண்டு சிறுநீரகமும் ஃபங்க்ஷன் ஆகாம செயலிழந்த ஒரு பேஷண்ட்டுக்கு இத 6 வேளை கொடுத்து இது சரி பண்ணியிருக்கோம். ஓ, எப்படி அப்படின்னா அவருக்கு செயலிழந்தனுடைய அறிகுறி என்னன்னா தலை வந்து வீங்கி போச்சு, பலூன் மாதிரி, கால் ரெண்டும் ஏனக்கால் மாதிரி வீங்கி போச்சு. இதை வந்து நம்ம என்ன அவருக்கு எப்படி சொல்லி கொடுத்தோம்னா, இல்ல நம்மளே செஞ்சு கொடுத்தோம். எரிச்சு சாம்பல் ஆக்கி 3 விரல் அளவுக்கு எடுக்கணும். எடுத்து மோர் 1 டம்ளர் மோர்ல கலந்து காலையில ஒரு வேளை, அதே மாதிரி 3 விரல் எடுத்து 1 டம்ளர் மோர்ல கலந்து மாலை வெறும் வயிற்றுல ஒரு வேளை, காலையில வெறும் வயிறு, மாலையில வெறும் 2 வேளை, இது மாதிரி 3 நாளைக்கு 6 வேளை கொடுக்கும்போது, ஆனா 3ஆவது வேலையிலேயே அந்த வீக்கெல்லாம், தலை வீங்கி போனது, கால் வீங்கி போனதெல்லாம் வத்தி போச்சு. தட் மீன்ஸ் சிறுநீரகம் செயல்பட தொடங்கிருச்சு. இம்மிடியா ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்ன அந்த பேஷண்ட் இன்னைக்கு 7 வருஷம் ஆகுது, நல்லா இருக்காரு ஆரோக்கியமா. ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க நேர்களே. மேலும் எதனா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்க. கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க அற்புதமாக குணமாயிட்டு வராங்க. அது எப்படின்றதையும் ஐயா கிட்ட கேட்கலாம். டயாலிசிஸ் பண்ணுறீங்களா பண்ணிக்கோங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, சித்தா ஆயுர்வேத யுனானி ஹோமியோபதியில் மருந்து சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க. ஆனால் இதையும் நீங்கள் சேர்த்து எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த EGF லெவல் இன்க்ரீஸ் ஆகுன்றதுல சந்தேகமே வேண்டாம். இது போல உள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நல்ல தகவல் சொல்லிருக்கீங்க. நன்றிங்க ஐயா. நன்றி.